ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் வாழ்க்கை ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா E20 ஃபியூல் பற்றி பார்க்க போகிறோம். இப்போது ஏப்ரல் 1 எல்லா இடத்துலையும் இப்போ E20 ஃபியூல் தான் வந்துட்டு சர்வ் பண்ணிருக்காங்க. அது ஏன்னா E20 ஃபியூலில் எத்தனால் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இது எதுக்கு மேஜராக இது கொண்டு வந்த காரணம் என்னென்னா, நம்ம பொல்யூஷனை கண்ட்ரோல் படுத்துறதுக்குன்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா 20% எத்தனால்ன்றதே ஒரு நேச்சுரல் கேஸ் தான். நேச்சுரல் கேஸ் நம்ம 80% பெட்ரோலோட நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால நார்மலாக நடக்கிற கம்பஷனை காட்டிலும் இப்போ கம்மியாக நடக்குது. இதனால் என்ன ட்ராபேக் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ BS6 எல்லா வெஹிக்கிளோட இன்ஜினுமே E20 பெட்ரோல் தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதுதான் அதுக்கு போடணும்னு சொல்கிறாங்க. இதே BS6க்கு கீழே உள்ள எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் E20 நாட் அட்வைசபிள். அது E10 தான் போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா அதோட இன்ஜின் அந்த மாதிரி தான் பண்ணுது. இதனால் வண்டி சீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜின்லாம் சீஸ் ஆகாது. இன்ஜினில் டேமேஜ் ஏற்படும். சீஸ் ஆகிற வாய்ப்பு கம்மி, மேபி டேமேஜ் ஏற்படலாம். ஏன்னா அதில் இருக்க அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ்னால டேமேஜ் ஏற்படலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பைக்ஸ் அண்ட் கார்ஸை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. E20 பெட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணிடுங்க. எப்படின்னா BS6 கீழே உள்ள எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இல்லைனா ஃப்யூச்சரில் டேமேஜ் ஏற்படலாம் உங்கள் வெஹிக்கிள்ஸுக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா, மாடிஃபை தான் பண்ணணும். E10 போடுற வெஹிக்கிள்ஸ்க்குலாம் இப்போ E20 சர்வ் பண்ணுறதுனால அதுக்கு தகுந்தாப்பில் ஏர் ஃபில்டர்ஸ் போடணும். அப்புறம் ஃபியூல் இன்ஜெக்டரை மாற்றணும். இந்த மாதிரி இது பண்ணால் தான் ஓகேவாக இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூல் கன்சப்ஷன் அங்கே அதிகமாக இருக்கும், மைலேஜ் ட்ராப் ஆகும், நீங்கள் நினச்ச பவர் இருக்காது உங்களுக்கு. அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்கு. வேறு ஒன்றும் இதில் சொல்ல வரல. இதுதான் கான்செப்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய்.